வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கொஸ்டின் 16/10/2022 இந்த டேட்டில் நடந்த ஃபோர்நூன் செக்ஷன், ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் செக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடந்த தமிழ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வரோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறது யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ 31வது கொஸ்டின், யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர். யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மரியாதை ராமன். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். 33வது கொஸ்டின், கடல் நீர் முகந்த கமன் ஜூல் எமிலி எனும் வரி இடம்பெற்ற நூல் எது? கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மெதுவா பார்த்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் முடிச்சுட்டு 30க்கு நீங்க எவ்வளவு மார்க் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நற்றிணை. வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல். வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, புலனம். கன்னி என்பது, ஓகேங்களா? கன்னி என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டு ஓகேங்களா அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்பட்டது. இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்பட்டது, ஓகேங்களா? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா உரைநடைக்கு கொண்டு வந்தவர் வந்து யாரு? ஆன்சர் ராபி சேது பிள்ளை. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, செவ்விந்தியர்கள். கூற்று 1, தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. கூற்று 2, பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியே இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி. கூற்று, சொல்லின் இறுதி எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி, லாஸ்ட் லெட்டர், ஓகேங்களா? விளக்கம், சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்போலியாக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று வந்து சரி, அதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் வந்து தவறு. 40வது கொஸ்டின், காரணத்திய லவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு. காரணத்திய லவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, என் பேராயிரம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பூர். மற்போர் என்பதில் மல் என்பது. மற்போர் என்பதில் மல் என்பது. ஆப்ஷன் பி, மல் என்பது வலிமை. மலர்விழி எழுதினாள். மலர்விழி எழுதினாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வினை முற்று. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது.
ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டை பந்து. செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஸ் அழகாக இருந்தன. ஆன்சர் பூக்கள், அதான் அவை அழகாக இருந்தன. உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. கார் அறுத்தான். கார் அறுத்தான் அது என்ன ஆகு பெயர்? கார்காலம். ஓகேங்களா? சோ காலவாகு பெயர். குமரகுருபரின் படைப்புகளுள் ஒன்று. குமரகுருபரின் படைப்புகளுள் ஒன்று. ஆன்சர் கைலை கலம்பகம். திருவள்ளூர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 31. இப்போ 2025 அப்படின்னா இதை திருவள்ளூர் ஆண்டா கூட்டுறதுக்கு சொல்றதுக்கு 31 கூட்ட வேணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 1 நமக்கு என்ன வரும்? 6 வரும். 2 + 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வரும். 0 2. ஓகே, 2056 திருவள்ளூர் ஆண்டு. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் டேஸ் பயன்படுத்துவதால். ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை உரம். தமிழ் மொழி மரபு என்ற நூலை எழுதியவர். தமிழ் மொழி மரபு என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்துக் கொண்டவர். தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தம் பெயராக மாற்றிக்கொண்டவர் வைத்துக் கொண்டவர் வந்து யார்? ஆப்ஷன் டி அயோத்திதாசர். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி பதிவு செய்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1906 ஆண்டு அக்டோபர் 16. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆன்சர் வினைத்தொகை அப்படின்னா சுடுஞ்சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஓகேங்களா? இது மாதிரி 3 காலத்தில் வரதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. தன் பொருணை புனல் நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர். தன் பொருணை புனல் நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி சேக்கிலார். வாடி வதங்கி இது எவ்வகை இணைச்சொற்கள்? வாடி வதங்கி. ஸோ நேரிணை. ஓகே, வாடி அப்படின்னா தாழ்ந்து, வதங்கி அப்படின்னா ரொம்ப தாழ்ந்து. ஸோ அப்படின்னு என்னது? நேரிணை. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. எக்ஸஸா சொல்றது வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி உரிச்சொல். தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலைஞத்து பரணியை டேஸ் தாலிசியல் கொண்டது. ஆக்சுவலா கொஸ்டின் தான், கலைஞத்து பரணி வந்து எத்தனை தாலிசியல் கொண்டது? ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி 599. கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள். கண்ணோட்டம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி இரக்கம். இளங்கொடி பிரித்து எழுதுக. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 60. இளங்கொடி பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி இளமை பிளஸ் கொடி. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஓகே அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.